ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலில் லாங் வீடியோ போஸ்ட் பண்ணி ஒரு 10 டேஸ்க்கு மேலே ஆச்சுன்னு நினைக்கிறேன். வாய்ஸ் ஓவர் கொடுக்க டைமே இல்லை, ஆதிக்கு உடம்பு சரியில்லை, அந்த வேலை இந்த வேலைன்னு சொல்லிட்டு அப்படியே ஓடிடுச்சு. இந்த விலாக் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் எடுத்தது. ஜெர்மனியில் நல்ல குளிர் ஸ்டார்ட் ஆயாச்சு, மைனஸ்லலாம் போகிற அளவுக்கு ஆயிடுச்சு இப்போது. அதனால் பால்கனியில் இருந்த செடியெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சிடணும். மைனஸில் போச்சுன்னா இந்த செடி எல்லாம் எதுவுமே தாங்காது. முந்தின நாளே பார்க்காம விட்டுட்டேன் வெதரை. 0 டிகிரி போனதுக்கே என்னோடய டெய்லியா செடியெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த லீவ்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. மைனஸில் போனால் சுத்தமாக தாங்காதுன்னு அதை தான் எல்லாத்தையும் நகர்த்தி வச்சிட்ருக்கேன். செடியெல்லாம் வாங்கிறது பெருசில்லை, அது எல்லாத்தையும் இந்த வின்டரில் காப்பாற்றுறது தான் ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். சிலரெல்லாம் கீழே கெல்லரில் கொண்டு போய் வச்சுக்கிறாங்க. பட் எனக்கு கெல்லரில் ஏற்கனவே இடம் இல்லை, அதனால் இது எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் கெல்லரில் வைக்க முடியாதுன்ட்டு இங்கேயே வந்து கொஞ்சம் நகர்த்தி ஸ்னோ படாமல் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நகர்த்தி வச்சிட்ருக்கேன். லாஸ்ட் இயரும் இதே இடத்துல தான் நகர்த்தி வச்சுருந்தேன். ரொம்ப இந்த சின்ன சின்ன ரோஸ் செடி மட்டும்தான் வந்து நெக்ஸ்ட்டு சம்மருக்கு வந்து சர்வே பண்ணலை. பட் வந்து மற்ற செடியெல்லாம் கொஞ்சம் ஓகேவாக தான் இருந்தது. லாஸ்ட் இயர் இந்த டைம் வந்து நாங்கள் இந்தியா கிளம்பிட்டோம். ஃப்ரெண்ட் அவங்க தான் வந்து வீக்லி ஒன்ஸ் தண்ணி ஊற்றி இந்த செடியெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. வருஷம் ஆயிடுச்சு இப்போ போயிட்டு வந்த மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே 1 இயர் ஆயிடுச்சு. இந்த வருஷம் இந்தியாவுக்கு போகிற பிளான் எதுவுமே கிடையாது. இந்த ரோஸ் செடியெல்லாம் இப்போ தான் நல்லா இன்னுமே நல்லா பூ பூத்துட்ருக்கு. செவ்வந்தி செடியெல்லாம் நல்லாவே பூ பூத்துருக்கு. பட் இந்த மைனஸில் போச்சு அப்படின்னா எல்லாமே டோட்டலாக அப்படியே வாடிடும். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் மூவ் பண்ணிவிட்டு அன்றைக்கி டே அப்படியே போயிடுச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்திரிச்சு பார்த்தா ஃபுல்லாக ஸ்னோவாக இருந்தது. பட் வந்து ஒரு மாட்ரேட் ஸ்னோ தான் இருந்தது. இன்னும் ஹெவியாக ஸ்னோ பெய்ய ஸ்டார்ட் ஆகலை. பட் அதுக்கே பார்த்திங்கன்னா பால்கனியில் நான் செடி மூவ் பண்ண அளவுக்கு வந்து ஸ்னோ வந்து காற்றோடு வந்திருக்கும் போல். அது வரைக்கும் ஸ்னோ இருந்தது. இந்த வருஷம் நவம்பர்லேயே -8 -7 நல்லா போகுது. இனி டிசம்பர் ஜான்வரி பிப்ரவரி எல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியலை. லாஸ்ட் இயர் வந்து ஸ்னோ வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது அப்படின்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க. நாங்கள் இந்தியா போயிட்டோம், அதனால் தெரியலை. பட் இந்த வருஷம் வந்து நவம்பர்லேயே வந்து நல்ல ஸ்னோவை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ஃபர்ஸ்ட்டு ஸ்னோ, இந்த சீசனோட ஃபர்ஸ்ட்டு ஸ்னோஃபால் பார்த்தோன்னா ஆதிக்குட்டிக்கு தான் ஒரே ஹாப்பி. காலையிலேயே ஃபுல் கவர் பண்ணிவிட்டு அன்றைக்கி கிண்டர் கார்டனும் இருந்தது. கொஞ்சம் ஏர்லியாகவே கிளம்பிட்டோம். எப்படி இருந்தாலும் இவன் ஸ்னோ பார்த்தா கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு வருவாள். நம்மளுக்கே ரொம்ப ஆசையாக தான் இருக்கும் இந்த ஸ்னோ எல்லாம் பார்க்கும்போது. வின்டரில் வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய ஹாப்பினஸ் பார்த்திங்கன்னா இந்த ஸ்னோஃபால் பார்த்தாலே கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் வந்து கிறிஸ்மஸ் மார்க்கெட் போடுவாங்க, அது இன்னுமே சூப்பர்பாக இருக்கும். பட் என்ன தான் இருந்தாலும் கிறிஸ்மஸ் மார்க்கெட் ஒரு டிசம்பர் 23 க்ளோஸ் ஆகிடும். அது வரைக்கும் வந்து நம்ம கொஞ்சம் என்ஜாய் பண்ணிக்கலாம். வின்டர் டிப்ரெஷன்னு சொல்கிறது உண்மைதாங்க. சிலரெல்லாம் நினைக்கலாம் வின்டருக்கெல்லாம் போய் டிப்ரெஷன் வருதா அப்படின்ட்டு. பட் இங்கே இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் வின்டர் டிப்ரெஷன் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்ன்ட்டு. ரொம்ப லேசினஸாக இருக்கும், ஹோம் சிக் வரும், ஏன்டா இங்கே இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணும். சன்லைட்டே இருக்காது, அதனால் நம்மளுக்கு விட்டமின் டெஃபிஷியன்சி கண்டிப்பாக வரும். அண்ட் இவ்வளோ லேயர்ஸ் போட்டுட்டு வெளியே போகணுமா அப்படின்ட்டு யோசிச்சுட்டே வெளியே போகாமலாம் இருப்போம். அண்ட் 4 o'clock இருட்டிடும். சம்மரில் எந்த அளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணோமோ வின்டர் வந்து அந்த அளவுக்கு நம்மளை வீட்டுக்குள்ளேயே டம்ப் பண்ணிடும். இதில் குழந்தைங்களுக்கு எல்லாத்தையும் கவர் பண்ணி அவங்களையும் இந்த வின்டரில் வெளியே கூட்டிகிட்டு போகிறதுக்கு கம்முன்னு வீட்லேயே இருந்துக்கலான்னு யோசனை தோணும். அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஈவினிங் ஆதிக்குட்டியெல்லாம் கிண்டர் கார்டன்லேருந்து கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் வீட்டு பக்கத்துலேயே இருக்கிற ரெவே சூப்பர் மார்க்கெட் தான் போயிருந்தோம். ஒரு 2-3 பொருள் தேவை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறதுக்காக போயிருந்தோம். இப்போ நான் காட்டுறேன் பார்த்திங்களா, இது வந்து காக்கி ஃப்ரூட்டு. யாராவது இங்கே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நம்ம ஊரில் சப்போட்டா பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃப்ரூட்டை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஒரு ஆல்டர்னேட் மாதிரியே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். சப்போட்டாக்கு டேஸ்ட் வைஸும் சப்போட்டா மாதிரியே இருக்கும். இது வந்து வாங்கும்போது காயாக தான் இருக்கும். இது நல்லா பழுத்ததுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பர்பாக இருக்கும். இது வந்து சீஸ்னல் ஃப்ரூட் தான், அதனால் ப்ரைஸும் கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அது சீசன் இல்லாத டைமில் வாங்கினா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ரீசன்ட் டைமில் இந்த ஃப்ரூட்டுக்கு நான் அடிக்ட் ஆகிட்டேனே சொல்லலாம். அதுக்கப்புறம் இன்றைக்கி நல்ல ஸ்னோக்கு ஏற்ற மாதிரி ரோட் சைடு காளான்னு செய்யலான்ட்டு ரெசிபி பார்த்து வச்சுட்டு வந்தேன். சரி, அதுக்கு ஒரு பாக்கெட் மஷ்ரூம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பாக்கெட் மஷ்ரூம் எடுத்துகிட்டு அண்ட் வந்து இந்த டைம் மாதுளம்பழமும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆஃபரில் இருந்தது. மற்ற டைம்லலாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக
காஸ்ட்லியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு 2 பழம் எடுத்துக்கிட்டேன். ஒருத்தங்க வந்து என்கிட்ட கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, கடலை எண்ணெய் எங்கே வாங்குவீங்க அப்படின்ட்டு. நாங்கள் மோஸ்ட்லி சன்ஃப்ளவர் ஆயில் தாங்க வாங்கிப்போம். இந்த டைம் ரெவேல வந்து நான் கடலெண்ணெய் பார்த்தேன். இந்த ஆயில் செக்ஷனில் வந்து இந்த செசமி ஆயில், அதுக்கப்புறம் பீனட் ஆயில் எல்லாம் வச்சுருந்தாங்க. பட் இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா 100 ml பாட்டில் தான். இதே 2.99 யூரோஸ் வந்தது. ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கிற மாதிரி தான் இருந்தது. இதை வந்து ரெகுலராக நம்ம வாங்கி யூஸ் பண்ணோம்னா பட்ஜெட் தாங்காது. யாருக்காவது கடலெண்ணெய் எங்கே சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேபி அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீட்டில் ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்கும் பாலும் பார்த்திங்கன்னா ரெவேல இருந்தால் வாங்கிப்போம். பயோ ஃப்ரெஷ் மில்க் 3.8% ஃபேட். ரெகுலராக அதை தான் வாங்கிட்டுருக்கோம். அதில் கொஞ்சம் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கம்மியாக இருக்கும் ஃப்ரெஷ் மில்க்குங்கிறதுனால. அதனால் அதிலெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க வேணாம் அப்படின்ட்டு பயோ ஃப்ரெஷ் மில்க் தான் ரெகுலராக வாங்குவோம். அண்ட் இந்த டைம் ஒரு டீ பாட் வாங்கிட்டு வந்திருந்தேன் ஆக்ஷன்லேருந்து. அதுக்குள்ளே வந்து டீ தூள் வந்து அப்படியே போட்டு கொதிச்சா அது கொஞ்சம் வீணாக போயிடுமோன்ட்டு எதர்ச்சியாக பார்க்கும்போது இந்த டீ ஃபில்டர் பார்த்தேன். பட் இதை எடுத்துகிட்டு இன்னொரு செக்ஷன் நான் வரும்போது அங்கே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லே இருந்தது. இதுக்குள்ளே டீ தூளும் இஞ்சியும் போட்டு அந்த ஃபில்டருக்குள்ளே போட்டால் நல்லா கொதிச்சுக்கும் அப்படின்ட்டு. அப்புறம் அந்த டீ பேட் வச்சுட்டு நான் இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாங்கிட்டு வந்திருந்தேன். வீட்டுக்கு வரும்போதே பார்த்திங்கன்னா 5:30 ஆகிடுச்சு. இருட்டும் ஆகிடுச்சு. இப்போ தான் 4 o'clock இருட்டு ஆகிடுமே. ஆதிக்குட்டியும் ஏதோ அது இதுன்னு சொல்லிட்டு ஏதோ ஆக்டிவிட்டி பண்ணுறேன்னு எடுத்து வச்சுட்டு இருந்தா. இந்த டீ பாட்டும் வாங்கிட்டு வந்து 10 days மேலே ஆச்சு. ஓப்பன் பண்ணவே இல்லை. சரி இன்றைக்கி தான் ஃபில்டர் வாங்கிட்டு வந்துட்டோம்ல, சரி இன்றைக்கி இதில் வந்து டீ வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக ஓப்பன் பண்ணேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சது. பட் கடைசியில் என்னாச்சுன்னா, நான் தண்ணி ஊற்றி எங்கள் குக்டாப்பில் நான் வைக்கும்போது அது ஒர்க் ஆகலை. எதுலேயுமே 4 இருக்குது, பட் 4லேயுமே ஒர்க் ஆகலை. அது கொஞ்சம் அப்செட் ஆன மாதிரி ஆகிடுச்சு. அச்சோ ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினதே அப்படின்ட்டு. சரி ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சுட்டு நார்மலாக எப்பவும் வைக்கிற டீ பாட்லேயே டீ வச்சாச்சு. டீ பாட்டே ஒர்க் ஆகலை. இனி அந்த டீ ஃபில்டர் வச்சு என்ன பண்ணுறது, சரி ரிட்டன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதை நான் பிரிக்கவே இல்லை. டீ ஃபில்டரை அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து எல்லாத்தையும் எடுத்து வைக்கும்போதே பார்த்திங்கன்னா 6 o'clock ஆகிடுச்சு. சரி இதுக்கு மேலே வந்து ரோட் சைட் காளான் ட்ரை பண்ணி புதுசாக செஞ்சு ரொம்ப லேட் ஆகிடும், நம்ம வேறு ஏதாவது ட்ரை பண்ணுவோன்னு பார்க்கும்போது தான் வீட்டில் பஃப் ஷீட் இருந்தது. சரி இன்றைக்கி மஷ்ரூம் பஃப் செஞ்சுக்கலான்ட்டு அதை தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நம்ம ஊரில் வந்து எந்த பேக்கரி போனாலுமே கண்டிப்பாக இந்த பஃப்ஸ் இருக்கும். பட் இங்கே வந்து அது கிடைக்கிறது ரொம்ப ரேராக இருக்குது. கிடைக்கவும் கிடைக்காது. நம்ம வீட்லேயே செஞ்சு பழகிக்கிறது தான். ஒரு ஆப்ஷன் என்னென்னா, நம்மளுக்கு பஃப் ஷீட் வந்து இங்கே எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே கிடைக்கும். அவங்கவுங்க பிராண்ட்லேயே இருக்கும். அதை நம்ம வாங்கிட்டு வந்து உள்ள ஸ்டஃபிங் மட்டும் நம்ம ரெடி பண்ணால் போதும். அதுக்காக தான் இன்றைக்கி இந்த மஷ்ரூம் ஸ்டஃபிங் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதுதான் இந்த பஃப் ஷீட்டு. எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் அவங்கவுங்க ஓன் பிராண்ட்ஸில் கூட இருக்கும். ஜா பிராண்டு, ரெவே பிராண்டு எல்லாத்துலேயுமே இருக்கும். வேணுங்கிறவங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த ஷீட் மட்டும் இருந்தால் போதும், ஈஸியாக நம்ம வீட்டிலே பஃப் செஞ்சுக்கலாம். மஷ்ரூம் பஃப் செய்கிறது ரொம்ப ஈஸி தான். இதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சமாக சோம்பு சேர்த்திக்கங்க. அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு ஆனியன் அதில் சேர்த்தி நல்லா வணங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டு வணக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூம் எல்லாத்தையும் அதில் சேர்த்திட்டு 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்தி உப்பும் சேர்த்தி நல்லா வேக விடுங்க. மஷ்ரூமே தண்ணி விடும், அதனால் நீங்கள் தண்ணி சேர்த்தணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 10 minutes நல்லா வெந்ததுக்கப்புறம் நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தழை இருந்தால் கொஞ்சம் மேலே தூவி விட்டுக்கங்க. என்கிட்ட இல்லை, அதனால் நான் சேர்த்திக்கலை. அந்த பஃப் ஷீட்டை இது மாதிரி போட்டு ஸ்கொயராக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற ஸ்டஃபிங் எல்லாத்தையும் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில் பண்ணி இதை வந்து சூடாக நீங்கள் அந்த பஃப் ஷீட்டில் போடும்போது அந்த பஃப் ஷீட் சீக்கிரமாக வந்து ஒரு மெல்ட் ஆகிற ஸ்டேஜுக்கு வந்துடும். அதனால் அந்த உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் வந்து கொஞ்சம் ஆற விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஷீட்டில் சேர்த்திக்கோங்க. இது மாதிரி ஒரு ஃபோல்டு பண்ணி ஒரு ஃபோர்க் வச்சு சும்மா டிசைனுக்காக சைடில் இது மாதிரிலாம் செஞ்சு அவன் வந்து அதுலேயே உங்களுக்கு அந்த பஃப் ஷீட்லேயே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எவ்வளோ டிகிரி செல்சியஸில் எவ்வளோ மினிட்ஸ் பேக் பண்ணி எடுக்கணுன்ட்டு. எனக்கு வந்து 200 டிகிரி செல்சியஸில் 15 to 20 minutes விட சொல்லியிருந்தாங்க. நான் அதை வச்சதுக்கப்புறம் ஒரு 15 minutes கழிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகிறது உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் எடுத்து அது கொஞ்சம் கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா சூப்பர்பான பஃப்ஸ் ரெடி. நம்ம ஊரில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும்.
சூடாக ஒரு டீ, அது கூட மஷ்ரூம் பஃப்ஸை அடிச்சுக்கவே முடியாது. இது மாதிரி உங்களுக்கும் ஒரு பெஸ்ட் காம்பினேஷன் இருக்கும்ல, அது என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.